ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரியாக்ஷன் வீடியோவில் நம்ம பண்ண போகிறது பரிதாபங்களுடைய சமையல் பாவங்கள். புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது இல்லையா? புதுசு தானே? ஓகே. ஸோ எங்களுக்கு எல்லாருக்கும் ரிலேட் ஆகிற ஒரு வீடியோன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் லேடி கேரக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாமல் இருக்குது. ஓகே. என்ன டிஃபன் என்ன இன்னைக்கு? என்னங்க தோசையும் தக்காளி சட்னி ரெடியா இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா சாப்பிடலாம். தோசை தக்காளி சட்னிமா இன்னைக்கு வந்து விளக்கிட்டீங்களா? வாங்க வாங்க, எங்க சாப்பாடு ரெடி ஆச்சு, சாப்பிடுவாங்க. என்னது? தோசையும் தக்காளி சட்னினா வேற என்ன வேணும் உங்களுக்கு? போடு போடு. வாங்க, ரெடியா இருக்கு, சாப்பிடுவாங்க. நைட்டுக்காவது கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிட்டா சரியா வரும். ஏமா என்னங்க நைட்டு டிஃபனுக்கு என்ன? நைட்டு தோசை மாவு இருக்கு, தக்காளி சட்னி இருக்கு. சட்னி இன்னும் மதிராம இருக்கு. இருக்குங்க. அப்படியா? வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. தக்காளி சட்னி ஒரு வாரத்தை வச்சு தின்னுட்டு சாப்பிடுங்க. தோசை ஓரமா இருக்கு, சட்னி எடுத்துக்கும். அப்பா சட்னி தீத்துட்டேன். சட்னி தீத்துட்டேன். சட்னி காலியா? காலி. வேணுமா உங்களுக்கு சட்னி? வேணுமா? இல்ல வேணாம் வேணாம், நாளைக்காவது வேற சட்னி வை. என்னங்க நீங்க இந்த மாதிரி காலி பண்ணிடுவீங்க தெரிஞ்சதா நான் ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் சட்னி எடுத்து வச்சிருக்கேன். காலையில தோசையும் சட்னி. எதுக்கு அதே சட்னி வைக்கிற? வேற சட்னி வை. அதான் இவ்வளவு சட்னி அரைச்சு வச்சிருக்கேன் நானு. ஏமா இருக்க ரெண்டு பேரும் எதுக்கு அந்த சட்னி? எதுக்கு இவ்வளவு பொரிச்சு டப்பால போட்டு டப்பா செட்ல போட்டு குடும்பத்துக்கு பிக்னிக் போறோம்? அப்படி இல்லங்க, தக்காளி போட்டு அரைச்சா மிக்ஸி எப்படி கொள்ளலாம்? அதான் 4-5 போட்டு கொல்ற மாதிரி போட்டு அரைச்சு. அதான் நீ போட்டு போட்டு என்னைய கொண்டு இருக்க. தக்காளி சட்னியா தின்னியா? நாக்கு பூரா தக்காளி சட்னியா இருக்கு. தக்காளி சட்னி வேணாமா? வேற சட்னியா? கார தக்காளி சட்னி வைப்போமா? காலைக்குல தோசை, ரைட்ல தோசை, தோசைல தோசை, ரைட்ல தோசை, ஃப்ரண்ட்ல தோசை, நாளைக்கு தோசை, நாளை கழிச்சு தோசை, அடுத்த நாள் தோசை, வாரம் ஃபுல்லா தோசை 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 தோசை. நடுரோட்ல கத்திக்கிறீங்க. தோசை தோசைன்னு சாப்பிட்டு மனசு வலிக்குதுங்க. தோசையை வெறுக்கிற மாதிரி ஆகுதுங்க. இது ஒரு பிரச்சனைன்னு உட்கார்ந்து கத்திக்கிறீங்க நீ. அவன் நாட்டுல எவ்வளவு பிரச்சனையை பாத்துக்கிறீங்க. அது இல்லைங்க, இன்னைக்கு வேற திருப்பி மாவாட்டிட்டு இருக்காங்க. நல்லதானே? மாவாட்டினதுக்குலாம் எவனா அழுவானா? கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல. ஆனா உனக்கு தெரியும்டா, ஆளை மண்டே பாருங்க. நானா பேச்சுலரா இருந்து சாப்பாடு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். வீட்டு சாப்பாடு கிடைக்குது ஃபீல் பண்றேன். கல்யாணம் ஆட்டு முடி. கல்யாணம் ஆனா கூட ஃப்ரிட்ஜ் சின்னதா வாங்கி கொடு. பெருசா வாங்குங்க. டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் கேட்பாங்க, வாங்கி கொடுத்துறாங்க. போயா மெண்டல், அங்க இருப்பே பெருசா வாங்கிடணும், அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்சு போச்சு. ஹலோ, வரும்போது தக்காளி சட்னிக்கு தக்காளி வாங்கிட்டு வந்துருங்க. ஐயோ புரியா புரியா, காப்பாத்துக்க. என்னடா என்னடா சமைக்கணும் சொல்றா. நீ சொன்னா தானடா சமைக்க முடியும். என்ன சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. என்ன குழம்பு வைப்போன்னு சொல்லு. மதியம் சாம்பார் வச்சிருங்க. சாம்பாரா? சாம்பார். முந்தா நேத்து பருப்பு குழம்பு வச்சோம், இன்னைக்கு சாம்பார்னா ஒரே மாதிரி இருக்குல்லடா. புளிக்குழம்பு வச்சிருவோம். நேத்து தான் பருப்பு உருண்டை குழம்பு வச்சோம், அதுவும் புளி குழம்பு. நேத்து உருண்டை குழம்பு, இன்னைக்கு புளி குழம்பா? என்னடா டே, எங்க வருவீங்க தெரியுது. ஏதாவது ஒரு என்ன நீ சொல்லு. நீங்க செய்யுங்க. நானாடா சாப்பிட போறேன். ஏய் சின்னவனே இங்க வாடா. சின்னவனே பெரியவன்ட்ட கேட்டேன், அன்னிக்கிட்ட கேட்டேன், அதுவும் என்னன்னு சொல்ல முடியும். என்னடா குழம்பு வைக்கலாம்? நெத்திலி கருவாடு. நெத்திலி கருவாடா? கருவாட்டு குழம்பா? முந்தான இதுதானடா புளி குழம்பு வச்சான். புளிக்குழம்பு கருவாட்டு குழம்பு என்னடா? தினமும் புளிக்குழம்பு கருவாட்டு குழம்பு போட்டு போடா. என்னடா உங்ககிட்ட சின்ன பிள்ளை கிட்ட தப்பா போச்சு போடா. அரே வாடா, என்னடா என்ன குழம்புடா வைக்க? என்ன நீங்க யாரும் பக்கம் காலையில சுத்தி வந்துட்டு இருக்கீங்க. என்ன குழம்பு வைக்க, என்ன குழம்பு வைக்க? நீங்க என்னடா நீங்க இன்னும் சரியா சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன வாங்கிட்டு வர? நீங்க நினைச்சதா சொல்லல. அதானே போயிட்டு நாட்டுக்கோழி வாங்கிட்டாங்க. நாட்டுக்கோழி சென்னையில எங்கடா விக்கிறான்? பூரா பண்ண கோழியை போட்டு நாட்டுக்கோழி விக்கிறான். போந்தா கோழிடா எல்லாம். அது நாட்டுக்கோழி நினைக்கிறியா? அப்படியா? சரி, இது காடை வாங்கிட்டாங்க. காடையா? சிக்கன் ஒரு கிலோ. எதுக்கு காடாம சிக்கன்? குழம்பு எப்படிடா? என்னத்தடா சாப்பிடுவ? ரசத்தை ஊத்தி சாப்பிட போறியா? சாப்பிட்டுக்கிறீங்கன்னா சொல்லுப்பா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அரை கிலோ குழம்பு வைப்போம், அரை கிலோ வந்து வறுப்போம். சொல்றேன், நான் வாங்கிட்டு வரேன். இப்ப வெங்காயம் தக்காளி எதுக்கு நறுக்கணும்? எல்லாத்துக்கும் நறுக்கு. குழம்புக்கு நறுக்கிடு, ரசத்துக்கு நறுக்கு, அவ்வளவுதான். ரசத்துக்கு நறுக்கு. ஆமா. டேய் என்னடா வாங்கிட்டு வந்துறவனா? சரி வாங்கிட்டு வாங்க போங்க. அப்புறம் என்ன கிளம்பிட்டீங்களா? அப்புறம் என்ன? அப்ப வாங்கிட்டு வந்துறவா? வாங்கிட்டு வந்துருங்க. எலும்பு கொஞ்சம் வாங்கிட்டு வரேன். எலும்பா? ஆமாடா, எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு, இருமிக்கிட்டு கிடக்கீங்க. எலும்பு வாங்கிட்டு வந்து சூப் வச்சு குடிங்க. சரி வாங்கிட்டு. நான் சாப்பிடுறதுல நீங்க தான் சாப்பிட போறீங்க. நானா வந்து திங்கிறக்கா பண்ணிக்கிறேன். மட்டன் வாங்கிட்டு வரவா? மட்டன் வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் உப்பு ரோல் பண்ணு. எங்க வீட்டுக்காரு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க.
இந்த வாய்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வாங்கி வாங்கி என் தலையே ஃப்ரிட்ஜுக்குள்ள நிறைய ஏதோ சொல்ல கீழே வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டோம். எல்லாம் வாங்கிட்டு வருது. சரி சமைக்கிறது நான் எதுவும் சொல்ல போறாரு வந்து அவங்க பண்ணிட்டோம் அப்படி இருக்கிறது தெரியாது. ஹிம்சை பண்ணுவாங்க. அப்புறம் காய்கறி எல்லாமே இப்படி அவங்களுக்கு அப்படியே பெருசா பார்க்கணும். அப்புறம் எனக்கு கேட்பாங்க ரெஸ்டாரண்ட் போனா மட்டும் புஃபே வேணும்னு சொல்லுவேன், வீட்டுல ஏன் புஃபே வேண்டாமான்னு. வீட்டுல எங்கேயாவது புஃபே வைக்க முடியுமா? அதுவும் டெய்லி. சூப்பர். சுக்கா மாதிரி வைங்களா? என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு ரொம்ப வாகரமா இருக்கு. இப்ப யாரு சாப்பிடுறது எல்லாத்தையும்? நீங்க தான் சாப்பிடணும். போர் அடிக்குது போல் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. நல்லா இதை சாப்பிடுமா நீ ஓத்திக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்க ஒரு பாட்டுக்கு சாப்பிடலாம். வேற அதுக்கும் சண்டை வருமே. அத சாப்பிடலனாலும் சண்டை வரும். இவங்க தானே வாங்கிட்டு வருவாங்க. வந்த கோவத்துக்கு தலையில போட்டுடலான்னு நினைச்சு. சேம் சேம் கொஞ்சமா வாங்கிட்டு வாங்க. என்னங்க லேட் ஆயிடுச்சு, வேலைக்கு ஆகாது. சாப்பாடு ஆர்டர் போடுறீங்களா? ஆர்டர் போட்டோம்னா இது அப்படி முடியும். எங்க காசுங்க மரத்துலயே அங்க காக்கிது. மணி என்ன இப்போ ஒரு மணிக்குள்ள உங்களுக்கு பசிச்சா 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி பண்ணிடுவேன். 10 நிமிஷத்துல என்ன பண்ண முடியும்? 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். உங்களுக்கு என்ன உள்ள வைக்கிறதுக்கு 5 நிமிஷம், ரசம் வைக்கிறதுக்கு 5 நிமிஷம், 2 அடுப்புலயே வச்சுட்டோம்னா 5 நிமிஷத்துல 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி சரி. ஆர்டர் போட்டு என்னங்க சாப்பிட போறீங்க? அத்தை இங்க பாருங்க, ஆர்டர் போறாராம் தவறு. யாரு இப்ப ஒரு வாரத்துல எத்தனை நாள் நீங்க ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க? நீங்க இல்ல ஆர்டர் பண்ண பசிக்குது, டைம் ஆயிடுச்சு. மணி என்ன ஆகுது? மணி என்ன 1 மணி தான் ஆகுது. என்ன அதுக்குள்ளேயே உனக்கு பசிச்சிருச்சு? இங்க தோட்ட வச்சோம்னா அந்த 5 நிமிஷத்துல குழம்பு வச்சு சமைச்சு போட போறோம். வெளிய அலைஞ்சிட்டு வந்து சமைக்க உங்களுக்கு தான் கஷ்டம். அதான் நாங்க பாத்துக்கோ, நீ கவலைப்பட வேணாம். அந்த சமைச்சிரும் 5 நிமிஷம். 5 நிமிஷம். 5 நிமிஷம். பசிக்குது பசிக்குது. 5 நிமிஷம் முடிய போதா? முடிய போதுங்க. ரெடி ஆயிருச்சு போங்க. 5 நிமிஷம் கழிச்சு வாங்க. கிள்ளு கிள்ளுன்னு கிள்ளுது. என்னாச்சுங்க? வாய்வா இல்ல பசிக்குது. ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் பொறுக்க மாட்டேன். உங்க பரம்பரையா பிடிச்ச உங்க தாத்தனை பிடிச்ச 5 நிமிஷம் போடாங்கிட்டு சமையல் கட்டு பக்கத்தே சுத்தாம. மணி 2:30ஆகுதுமா. மணி 3ஆகுது. 5 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷம் சரியா? என்னங்க ரொம்ப பசிக்குதுன்னா 5 நிமிஷத்துல வேற ஏதாவது ஒண்ணு சின்னதா பண்ணி தரவா? நீ சொன்னதே செஞ்சு கொடு. மணி 3ஆகுது. சரி சரி சரி. பொறுக்க மாட்டேன். 5 நிமிஷம் இருக்குன்னு வருது. மயக்கமா வருது. ஓ அந்த அங்க போய் டிவியை பாருங்க. அப்பா போனையாவது நோண்டுவான். 5 நிமிஷம் இருக்கா? இந்த டிஷ்ஷ செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க மறக்கவே மாட்டீங்க. 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய உணவு பொருட்கள். 5 நிமிஷத்துல இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். சரிங்களா? நீங்க பாக்குறீங்க 5 நிமிஷத்துலங்க ஒரு சிக்கன் பிரியாணிங்க. எப்படிடா 5 நிமிஷத்துல சிக்கன் பிரியாணி பண்றாங்க? உட்காந்துருக்காங்க 2-3 மணி நேரமா சமைக்கிறாங்க. என்ன சமைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலையே. எல்லாருமே என்கிட்ட கேட்கக்கூடியது ஃபுட் கிரேவிங், சுகர் கிரேவிங் வர்றப்ப என்ன பண்ணுவீங்கன்னு. அந்த மாதிரி நேரத்துல நான் சாப்பிடக்கூடிய ஸ்வீட் 5 நிமிஷத்துல செஞ்சிடலாங்க. அதுக்கு கோதுமைய ஒரு 6 நாள் நல்லா ஊற போடுறாங்க. ஊற போட்டு அதுல இருந்து பால் எடுத்து அதுல அல்வா கிண்டி சாப்பிட்டீங்கன்னா திருநெல்வேலி அல்வா ரெடி. என்ன லூசா? ஒரு வாரமா ஊற வைக்கணுங்கிறான், 5 நிமிஷம் செய்யலாங்கிறான். சோறுனே வருது. ரீல்ஸ்ல கூட பசி தாங்க முடியல, கிளப்புறாங்க. போன் பார்க்க கூடாது. என்னம்மா சாப்பிடுப்பா. என்னம்மா இது தயிர் சாதம், தயிரா? இது பொரியல். தயிர் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஊத்திக்கங்க. 3 டிஷ். என்ன இந்த டிஷ்? தயிர் சாதம் பொரியல். இந்த தயிர் இந்த தயிர் சாதம் 4.5 மணி நேரம் தயிர் சாதத்து கோதுமை 5 நிமிஷம் சாதீங்கன்னா 6 நாள் ஊற வைக்கிறான். சுதாகரோட ரியாக்ஷன் செம்மையா இருக்குதுப்பா. என்னடா இது 5 நிமிஷம் சொல்லி 6 நாள் கோதுமை ஊற 5 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு பாடினோம்ல கோபி. 5 நிமிஷம் அந்த பாட்டு இல்லைங்க. 5 நிமிஷம். எனக்கு தயிர் சாதம் டிஷ்ஷா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சும்மா இங்க பாருங்க, நான் அவசரமா ரெடி பண்ணி பண்ணது. என்ன 1 மணில இருந்து சமைக்கிற 5 நிமிஷம் சொல்லிட்டு என்ன 5 நிமிஷமா? 5 நிமிஷம் தேவை உனக்கு? சாப்பிடுறது பேசிக்கிறேன். உங்க எல்லாத்தையும் ஊருகா பாருங்க. ஊருகாவுக்கு 5 நிமிஷம். என்னங்க மனசு சோறு திங்க முடியும்.
அடே முட்டை வேணுமா? 5 நிமிஷம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஒரே இருமலா இருக்கு. சரி, என்ன பண்ணு? லைட்டா ரசம் மட்டும் வச்சிருங்க. ரசம் மட்டும் வச்சிரவா? சாப்பாடு ரசம் மட்டும் வச்சிருங்க. சரி, நான் ரசம் வேணுமா? இல்ல வேணாம். அது மட்டும் நீங்களே பண்ணி தரீங்களா? யூடியூப் பாத்துலாம் வச்சா. நீ போ பாத்துறேன், நான் பாத்துறேன். நீ போ. பாத்துறேன், நீ போ. நான் வச்சிட்டேமா. அட நாஸ்மா போட எடுவிட பல என்ன பண்ணி வச்சிருக்க? ரசம் வச்சிருக்கேன். ரசம் வைக்கிறதுக்கு எதுக்கு இப்படி தலையில திருப்பி போட்டு வச்சிருக்க கிச்சனையே? ஐயோ எல்லா டப்பாவையும் ஓபன் எதுக்கு வெந்தய டப்பா எதுக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்க? செஃப் அப்படிதான் ரசத்துல எவன் வெந்தயம் போட்டான்? செஃப் ஒருத்தர் கூட எந்த செஃப் ஒருத்தன் இந்த சேனல்ல எல்லாம் பண்ணி இருப்பானே அவன் போட்டு என்னைக்காவது விளங்கி இருக்க? அவன் அவன் சேனல்ல சொன்ன மாதிரி சமைச்சு என்னைக்காவது விளங்கி இருக்க? அவனை பார்த்து எதுக்கு வீடியோ பண்ணீங்க? சரி ரைட். நமக்கு தான் இருக்கவே இருக்கு அக்கா மெட்ராஸ் சமையல அந்த அக்கா பார்த்து பண்ண வேண்டியது. சரி விடுவோம். ஒரு ரசம் வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய அக்கா போறா? டீ எல்லாம் போட்டு யாரும் குடுத்துருக்காங்க. கலைப்பு தெரியாம இருக்க டீ போட்டு ஒரு ரசம் வைக்கிறதுக்கு உங்க கலைப்பாயிருச்சு டீ வேற போட்டு கொடுத்துருக்கீங்க. ஐயோ என் வீட்டுல நடக்கிறதுலாம் அப்படியே காமிக்கிறாங்களே. கடவுளே இது பார்த்த போய் இவங்க வீட்டுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர் எனக்கும் ஆர்குமெண்ட் வந்துச்சு கிச்சன்ல. ஐயோ டீ போடுறேன்னு நான் ஏதாவது கொஞ்சம் பிஸியா இருந்தேன்னா நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி பாலை வந்து திக்கோ குழக்குழன்னாக்கி மேலே டிகாஷன்லாம் மிதக்கும் அப்படியே அந்த மாதிரி போட்டு குடிப்பாரு. ஆனா டீ கன்சிஸ்டன்சில சொல்லுவாரு, நாக்குல சக்கனா டீ வந்து இப்படிதான் இருக்கணும் டேஸ்ட், அப்படி இருந்தாதான் நல்ல டீன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவருக்கு டீக்கு வந்து எவ்வளவு டிகாஷன் பால்லாம் தெரியாது. இன்னைக்கு ஒரு அளவு சொன்னாரு, 1 டம்ளர் பாலுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊத்தணும், அதான் வந்து டீ அப்படின்னாரு. ஆக்சுவலி ½ டம்ளர் பாலுக்கு ½ டம்ளர் தண்ணி தானே நாம போடுவோம். ஆமா. அப்புறம் இது தெரியாது கிச்சன்ல எங்க எந்த ஐட்டம் எங்க இருக்கு அப்படின்னு ஒண்ணுமே தெரியாது. இப்படிதான் பண்ணி வைப்பாங்க. ஐயோ சட்டி கழுவுவோம். சரி டீய போட்டியே போட்டுட்டு அந்த மண்டி அப்படியே உள்ளே போட்டு வச்சுக்க, குப்பை தொட்டியில போட்டுக்கலாம்ல. அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம இந்த பூச்சி அடிக்கி போட்டுக்கலாம்ல. உங்கள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டதுக்கு என் புக்கிய செருப்பால அடிக்கணும். போயிருங்க. இல்ல நான் ஹெல்ப் ஏத்தாதீங்க, இரிட்டேட் பண்ணாதீங்க. ஹெல்ப் தான் சட்டை வச்சு கொன்றுவேன். வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. போடா வேற ஹெல்ப் போயிடுறா. உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. ஒரு ரசம் வைக்க சொன்னதுக்கு சரி ரசமாச்சு நல்லா இருக்கா? அருவாமனை இருந்தா தான் எனக்கு அறுக்கவே நல்லா வரும். ஆமா அருவாமனை எடுத்துருச்சு அம்மா காலையில அமையலா. ஆமாடா நான்வெஜ் அன்னைக்கு. ஆமா நல்லா இருக்கு. தினமும் தான் விடியுது. ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை விடிஞ்சா மட்டும் ஒரு புத்துணர்ச்சியா இருக்குமா? சரிங்க சரிங்க சரிங்க. எதுக்கு இப்ப காய்கறி எடுக்கிட்டு இருக்கீங்க? ஏன்டா என்ன சாப்பிட வேணாமா மதிய சாப்பாட்டுக்கு? சரிங்க சரிங்க சரி. சாரி இல்ல இவ்வளவு அழகா இருக்கீங்களா? அதை பண்ணிடுறேன். அந்த அது பண்ணிரு. இதை எடுத்து போட்டு இதுல போட்டு கொதிக்க விடு. அதை பண்ணு, இதுல எடுத்து போடு. வாங்க. என்னடா புஷ்பா படம் போனேன். புஷ்பா படமா? பாத்து முடிச்சிட்டியா? பாத்து முடிச்சிட்டேன். என்ன சமைக்க வேணாமா? என்ன 8 கையா இருக்கு எங்களுக்கு. போடா திருப்பி புஷ்பா 2 போட்டு அது பாதி படம் பாத்துட்டேன். ஏன்டா பறக்கா வெட்டி மாதிரி? இல்லமா சமைச்சுக்கிறோம்டா. இருடா 1:30 மணி. சமைக்க வேணாமா? அப்ப வேகாம கறி அப்படியே திம்பியா நீ? என்னத்த கறி டைனோச கறியா போட்டு வைக்கிறீங்க? வேகாம போட்டு விசில் விட்டு வேக வைக்கிறீங்க. அப்ப அப்படியே தின்னுடா. இல்ல வை அவன் கோச்ச கறி விருந்துன்னு போட்டுட்டு அழகா 2 மணில சமைச்சு கையில ஊத்திட்டு போயிடுறாங்க. என்ன இன்னும் கிண்டிக்கிட்டே இருக்கீங்க? சமைச்சு முடிக்க வேணாமா? என்னம்மா சமைக்கிறது? காலையில ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே காலையில இருந்து சமைக்கிறீங்க, சமைச்சுக்கிட்டே இருக்கீங்க, கிண்டிக்கிட்டே. மணி 2 எப்ப சாப்பாடு? போடா அந்த எடுத்து வேண்டா. போடா ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எடுத்து சமைக்கிறீங்க அப்படி நீங்க போடா கொஞ்சம் டைம் கொடுத்தாதான். ஆனா எதுக்கு இப்படி போட்டு கிண்டது? என்ன எவ்வளவு அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கு? என்ன கிண்டிக்கிட்டே இருக்காங்க. நல்லா கிண்டுங்க. சமைச்சுக்கலாம் இல்லையா? என்னம்மா மாத்தி மாத்தி கிண்டிக்கிட்டு இருக்கீங்க? என்ன போய் வெளியே சாப்பிட்டுக்க. நீ உனக்கு வீட்டுல சாப்பாடு கிடையாது. எங்க ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க வீட்டுல. நீங்க என்ன பண்ணீங்க? கட் பண்ணி வச்சிருங்க. நீட் ஐட்டமா கட் பண்ணவா குறுக்கா போட்டு வைக்கவா? நீட்டா கட் பண்ணுங்க. குழம்புக்கு போடுற மாதிரி மெலிசா கட் பண்ணவா இல்ல மொத்தமா கட் பண்ணவா? மொத்தமாவும் இருக்க கூடாது, பெருசாவும் இருக்க கூடாது, சின்னதா இருக்கணும். இந்த மாதிரி வருதுல அதை 2ஆ கட் பண்ணுங்க. அப்படிதான். சரி இப்ப நான் பாத்துறேன். நீட்டா கட் பண்ணி அதை 2ஆ கட் பண்ணிருங்க. நான் பாத்துறேன். போ ஏங்க வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சிருங்க. ஓகே. பொடியா நறுக்கிட்டேன் நான். வா
இப்படி நறுக்கிட்டு சொன்ன மாதிரிலாம். என்னங்க இது சட்னி அரைச்சு வச்சிருக்கீங்க? சட்னி இல்ல, தக்காளி கொஞ்சம் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஃபைனா சாப் பண்ணீங்களா? உங்கள்ட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன், நீட்டமா கட் பண்ணி அதை ரெண்டா கட் பண்ணுங்க. இப்படி போட்டா குழம்புல அது நல்லா இருக்குமா? என்னது இது, ஏதோ துணியை போட்டு மூடி இருக்கு. இல்ல அது வேணாம், அது வேணாம். என்னன்னு பாக்குறேன். அது இருக்கட்டும். என்னங்க அது? தக்காளி வெட்டும் போது சாறு கீழே போய் படிஞ்சு. சரி, அதுக்கு மைக்ரோ ஃபைபர் கிளாத் தூக்கி போட்டு வச்சிருக்கீங்க. இருந்தது பக்கத்துல. அது லேப்டாப் துடைக்கிற துணி, அது டிவி எல்லாம் துடைக்கிறதுக்கு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வாங்கி வச்சா அத போய் தக்காளியை துடைச்சு வச்சிருக்கியே. நீ வந்து இன்ஜினியரிங் படிச்சியா இல்ல கட் அடிச்சுட்டு வெளியில உட்கார்ந்து உங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டு வந்தியா? போயிட்டு அப்புறமா வரேன். சொல்லு. இல்ல டிராகன் படத்துல வர மாதிரி சேட்டை செஞ்சுக்க தெரிஞ்சியா நீ? இன்ஜினியரிங் சர்டிபிகேட் எடு, செக் பண்றேன். இங்க வா. என்ன இது? ஆனியன் சிக்கன். ஆனியன் சிக்கன் இது வழக்கம் பண்றத பண்ணலையா நீங்க? இல்ல இந்த தடவை கொஞ்சம் டிஃபரண்டா ட்ரை பண்ணு. என்ன ஏமா என்னடா நீ சொல்றது இல்லையா அது? சிக்கன் நான் சாப்பிடலாம் ஆசையா வந்தேன். நான் எடுத்து வச்சு சரி சிக்கன் எடுக்கிறீங்க இன்னைக்கு அப்படின்னு நான் ஆசையா வந்தேன். இல்லடா மாதிரி பண்ணுவீங்க, பண்ண வேண்டியதான். நான் சொன்னேன்டா, அதுதான் நம்ம வீட்டுல அப்படித்தான் பண்ணுவோம். ஒண்ணு இல்லம்மா, ஏமாலாம். ஒரு தடவை எதுக்கு ட்ரை பண்ற? சாப்பிட்டே இல்ல அவங்க வீட்டுல சொல்லிருக்கலாம். நீ என்னமா வந்து பேசிட்டு இருக்க? சரி விடுறா, ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. நான் சொன்னேன் இல்லம்மா. சர்ரா டே அடே விடு, அது ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. வச்சிருச்சு பிள்ளை. போத்துல வந்து இப்படி போட்டு இது பண்ணி கொடுமைப்படுத்துறீங்களே. 2 பேர் ஒண்ணு 2 பேருக்கு நல்லா சமைக்க வேண்டியதானே? இதை எப்படி? சரி விடுறா. அப்ப என்ன ரொம்ப ஓவரா பண்ணாத. சாப்பாட்டுக்குலாம் இவ்வளவு கோவப்படக்கூடாது. குழம்பு மட்டும் வச்சு சாப்பிடுறேன். உனக்கு நான் 65 நான் நைட்டுக்கு வருது சாப்பிடலாம் ஆசையா வந்தது தெரியுமா? நான் சரி விடுறா, சாப்பிட ஆசையா வந்தேன். சாப்பாட வந்து ஏமா நான் சொன்னேன்டா அந்த பிள்ளைகிட்ட. நான் சொன்னேன் அதுக்கு பிடிச்சதா செஞ்சிருக்கு. உனக்கு பிடிச்சதை செஞ்சு நான் எடுத்து வைமா. நீ குழம்பு கறி வச்சு சாப்பிடு. 2 பீஸ் வைக்கவா ஆனியன் சிக்கனு? நல்லா இருக்கும்டா, சாப்பிடுறா. என்னடா வைக்கவா? அதத்தான் நான் சொன்னேன். அந்த பிள்ளை எல்லாத்தையும் சமைக்குதுங்க. அப்புறம் நீங்க எல்லாம் என்ன குங்ஃபுலாம் போட்டுக்கிட்டு அப்புறம் என்ன வந்து கஷ்டப்பட்டு அதுக்கு ஆம்பளை பையன் வந்து கராத்தே கிட் மாதிரி போட்டு அடிப்பியா? நல்ல மாமா மாதிரி என்ன பேசுறாரு? நான் என்ன பண்ணேன்? ஏன்டா சும்மா இல்லாம நீ எல்லாமே முடிச்சிட்டேன். கொஞ்சம் போயிட்டு வந்து ட்ரெஸ் மட்டும் துவைச்சேன். லேசா மஞ்சத்தூள், பெருங்காயம், கொஞ்சோண்டு பெப்பர் இதை மட்டும் போட்டுட்டு கிளறிட்டு இறக்கிருங்க. புரியுதா? ஓகே கிண்டி வச்சா கொதிக்குமா இருக்கு. அவ்வளவுதான், ஈஸி. ரைட். இங்க டடங் 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 பெருங்காய டப்பா வந்து அந்த மிளகு டப்பா கீழே இருக்கு பாருங்க. மிளகு டப்பா எங்க இருக்கு? பெருங்காய டப்பாக்கு மேல இருக்கு பாருங்க. பெருங்காய டப்பா எங்க இருக்கு? மஞ்சப்பொடிக்கு ரைட் சைடுல இருக்கு பாருங்க. எங்க? அலமாரி இருக்கா? எங்க இருக்கு? இல்லையே. ஐயோ அலமாரிங்க. அலமாரியை தான் பாக்குறேன். இல்லையே. அலமாரி மேல பாரியா? இல்லம்மா, அலமாரிக்கு மேல எது மேல செவுடமா இருக்கு. எங்க இருக்கு? என்ன இங்க என்னது இது? இது அலமாரி இல்லையா? இது என்ன டப்பா? சாக்லேட் டப்பா. ஆமா, சாக்லேட் ஒளிச்சு வச்சு நான் தின்னுக்கிறேன். எடியாத முதல்ல இங்க பாரியா? எந்த காலத்துல சாக்லேட்ட பாக்கல சாக்லேட் வந்துருக்கு. இததான் போட்டு வைப்போம். என்னது இது? வேற என்ன இல்லன்னு சொன்னா மஞ்சத்தூள். இது என்னது? இது இப்ப எப்படி கால் முளைச்சு வந்துச்சா இல்ல பறந்து வந்துச்சா? ஹாரி பாட்டர்ல காணாம கண்ணு முன்னாடி வந்து நிக்குமா? அது தேடணும். தேடுனாதான் கிடைக்கும். பொறுமை கிடையாது. இங்க போயிரு, எரிச்சலா இருக்கு. போயிரு, பார்த்தாலே கடுப்பா வருது. எப்படி உனக்குலாம் எவன் பொண்ணு? உனக்கு வந்து பொண்ணு கொடுத்தவன் பொண்ணு எடுத்தவன் எல்லாம் கேட்க கூடாது. உன்னை பொண்ணு பாக்குறேன்னு சொல்லி இந்த புரோக்கர் ஒருத்தன் போட்டோ வாங்கிட்டு போயிருப்பான் பாத்தியா? அவன 2 மார்டல் காம்பேட்ல வர மாதிரி ஃபெட்டாலிட்டி ஆகுது. 2 அப்பதான் இந்த மாதிரி தப்புகள் நடக்காம இருக்கும். உனக்குலாம் பொண்ணு கொடுத்தது தப்பு. போயிரு, சப்பு சப்புன்னு அரைஞ்சிரேன். போயிரு, இரிட்டேட் பண்ணாத. நான் ஹெல்ப் பண்ணதான் நினைக்கிறேன். நானு என்னத்த ஹெல்ப் பண்றடி? இது போட்டு ஒரு 3 பொடியா போட்டு கிளியரி இறக்கி வைன்னு சொன்னதுக்கு இவ்வளவு நேரம் இருந்தா சுண்டி போச்சு. நாசமா போச்சு. போ, நீ போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கோ. சாப்பாடு சொல்லவே இல்ல. நல்லா சாப்பிட்டே இருந்தீங்க நீங்க பாட்டுக்கு. நல்லா இருந்துச்சா? ஏன் நல்லா இருந்துச்சுன்னு ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியா வச்சிருக்கீங்க? நல்லா இருந்தது. என்ன நல்லா இருந்தது? இல்ல இல்ல ஏதோ ஒரு இக்கு வைக்கிறீங்க. இல்ல ஓகே தான். எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. இங்க வாங்க. எங்க இங்க வாங்க. வாங்க சொல்லுங்க. என்ன எங்க சொல்லுங்க. நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இல்லன்னு இல்லைன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் தப்பு இருந்தா நான் கரெக்ட் பண்ணி மாத்தி. நல்லா இருந்தது. இல்ல எது சொல்லுங்க, பரவாயில்ல. இதுவரைக்கும் வந்துருச்சு. சூப்பர். நல்லா இருக்குமா? நல்லா இல்லையே, நல்லா இருக்கு. நல்லா சொல்லலாம். சூப்பரா இருந்துச்சு. அன்னைக்கு மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இந்த மாதிரி சொல்லலாம். நல்லா இருக்கு அப்படின்னீங்கன்னா அதுக்குள்ள ஏதோ இருக்கு. நல்லா இருந்துச்சு. லைட்டா கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஏதோ மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? இங்க வாங்க. என்ன மிஸ் ஆகுது? இங்க வாங்க ஒரு நிமிஷம். ஏதோ மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது சொல்லுங்க. ஐயாமா உடுமா சாப்பிட்டாச்சு. என்ன மிஸ் ஆகுதுன்னு இப்ப நீங்க சொல்லுங்க. நீ வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே வந்து 100% இருக்குன்னு எதிர்பார்க்க கூடாது.
அப்ப 100% இல்லைன்னா எத்தனை பர்சன்டேஜ் இருந்துச்சு? தெரியாம ஆயிட்டோம். சொல்லுங்க, எத்தனை பர்சன்டேஜ் இருந்துச்சு? 70% இருந்துச்சு. 70% பொருள் நீங்க வாங்கி கொடுத்த பொருளுக்கு 70% தான் இருக்கும். அவ்வளவுதான் பண்ண முடியும். அதுலயே வந்து 1000 குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அப்ப நான் நல்லா சமைக்காம தான் நீங்க இப்படி நல்லா இருக்கீங்களா? இது சொல்ல நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன். நான் நல்லா இருக்குன்னு நான் மல்லிப்பீட்டு போறேன். நானு சரி கஷ்டப்படுவேன், சொன்னா தாங்க மாட்டேன்னா நான் போறேன். சொல்லுங்க 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 சொல்லுங்கன்னா சொல்ல அப்புறம் இது பண்றேன். நடிக்கணும் உனக்கு அவ்வளவுதானே. நான் நடிச்சிட்டு போயிடுறேன். நடிங்க. ஏங்க இப்படி நடிச்சு நடிச்சு நீங்க நல்லா நாளைக்கு ஒரு அஃபேர் வச்சுக்கிட்டு வந்து என் முன்னாடி நல்லா பல்ல கட்டி சிரிச்சு அல்பா இருக்க மாதிரி நடிப்பீங்க. சொல்லுங்க. அப்ப நாளைக்கு சுந்தர்சி சாரே அந்த அரண்மனை பையன் எடுக்கிறேன்னா அதுல போய் நடிப்பீங்களா? இப்படி நடிச்சு நடிச்சு என்னங்க பண்ண போறீங்க? ஐயோ நடிக்கலாம், அது வேற மாதிரி. ஏங்க இங்க பாருங்க, இப்படி நடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்பவுமே நீங்க இயல்பா வாழ போறீங்க. என் கூட வாழணுங்க. நீங்க வாழ்க்கையில ஃபுல்லா நடிச்சுக்கிட்டே இயல்பா தான் பிடிக்க மாட்டேங்கல. கோவம் வருது அவனுக்கு சொன்னோம்னா. சின்ன கிரெடிட் சொன்னதுக்கு நான் கோவம் வருது. நான் கோவக்காரங்க. ஆமா நான் கோவக்காரன். நான் ரோட்ல இருக்கவங்களோட போய் கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கேன். உங்க கூட ஒரு சண்டை போட்டதுக்கு நான் வந்து கோவக்காரிட்டேன். கூட உரிமையில ஒரு சாப்பாடு கிரெடிட் கொடுக்க மாட்டேங்கிறேன். உன்ன நல்லா இருக்குன்னு சொன்னோட கம்முன்னு போகாம பம்புழுத்துக்கிட்டு நீ தேவையில்லாம எழுதிட்டு தெரியும். தேவையில்லாம எழுத்துக்கிட்டு இருக்கலாம். என்ன யார் தேவையில்லாம எழுத்துக்கிட்டு? நீங்க தேவையில்லாம சாப்பாடு நல்லா 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 இருந்துச்சு. பிராங்க் பண்ண நான் பண்ணிருந்துட்டேங்க. நல்லா இருந்துச்சு. யார் அவ சொன்னது புரியுது? நல்ல காப்பாத்துறீங்க. என்னங்க வாழ்க்கை இது? சூப்பர். சான்ஸே இல்ல. அப்படியே மிரர் பண்றீங்க. மிரர் பண்றது. அந்த தேடின அந்த இது எனக்கு ரொம்ப சிங்காச்சு எங்க வீட்டோட. எங்க எது எங்க இருக்கு, எது எங்க இருக்கு, அலமாரி எங்க இருக்கு, அலமாரியே இங்க இல்ல, எங்க கபோர்டு எங்க இருக்கு, கபோர்டு எங்க இல்ல. கபோர்டுல தேடினேன், நான் நல்லா தேடி பார்த்தேன். நான் தேடும் போது இல்ல, இப்போ இருக்குது. நீ எதை மாத்தி வச்சிருப்ப? அப்போ அதுக்கெல்லாம் மூளை வேலை செய்யும் புதுசு புதுசா. நான் தேடும் போது இல்ல, இப்போ இருக்குது. அப்ப நீ எதை இருக்கும்போது மாத்தி வச்சிருப்ப. ஏன் தப்பு இல்ல. இந்த இதுக்கெல்லாம் மூளை வேலை செய்யுமே தவிர அதை தேடுறதுக்கு மூளை வேலை செய்யாது. அண்ணா அப்படி பண்றாங்க இவங்க. போய் போயிடு. எனக்கு ஓ கோபி என்ன ஆக்டிங் பண்றாங்க. பொண்ணு அந்த சாரி இழுக்கிறது லெஃப்ட்ல ரைட்ல எல்லாரும் யாரு நீ ஸ்கோர் பண்ணது? எல்லாரும் செம்மையா இருந்தாங்க. நடக்கிறதுதான் 5 minutes சொல்லி இப்படியே மாட்டி கிடக்கா. எங்க நீ என்ன இன்ஜினியரிங் படிச்ச கொண்டு அவன் சர்டிபிகேட் பாக்குறேன். டிராகன் அதெல்லாம் செம்மையா இருந்தது. நடக்கும், எல்லாரும் வீட்லயும் நடக்கிறது. எங்க வீட்டுல நடக்குது. நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ. ரொம்ப நன்றி பரிதாபங்க டீம். ரொம்ப நன்றி. எங்களுக்காக அது ஒரு இதுவா நினைச்சுக்கிறோம். எங்களுக்காக நீங்க பிரசன்ட் பண்ணதான் நினைச்சுக்கிறோம். தேங்க்யூ. ரிலேட்டபிள். ஓகே, அப்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். குட் நைட்.